எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம ஒரு பவுச் தான் பார்க்க போகிறோம். வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட். நம்ம வெட்டிங் இன்விடேஷன்லாம் வரும்ல, அதில் ஒரு பவுச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் நம்ம பென்லாம் போட்டு வச்சுக்கலாம், பென்சில் எது வேணுமா நம்ம போட்டு வச்சுக்கலாம் கண்ணா. இப்போ வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு நமக்கு வெட்டிங் இன்விடேஷன் இருந்தால் போதும். அதில் நம்ம பவுச் பண்ணிடலாம். இப்போ மாதிரி நான் ஒரு வெட்டிங் இன்விடேஷன் எடுத்திருக்கேன், ஒரு சைடு மட்டும். அதில் 20 to 15 சென்டிமீட்டர் கட் பண்ணியிருக்கேன். 20 to 15 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இதை மட்டும் இப்படி ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை இப்படி பேஸ்ட் பண்ணணும். இப்போ இது இருக்குல்ல, இதை நம்ம இப்படி பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம இதை வந்து இப்படி பண்ணிடணும். இந்த இடத்துல பண்ணிவிட்டு இங்கே ரவுண்டாக நம்ம கட் பண்ணி ஒரு இதே மாதிரி இன்னொரு இன்விடேஷன் கார்டு இருந்துச்சுன்னா, ப்ளெயின் கார்டு, இது ரவுண்டாக இப்படி கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு ரவுண்டாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த மாதிரி சிலிண்டர் ஆட்டம் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்படி ப்ரெஸ் பண்ணி இதை நீங்கள் எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு கூட இன்னும் ஷீட் பெருசாக எடுத்துக்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணி இதை மட்டும் இப்போ கட் பண்ண போகிறோம். ஒரு இதை மட்டும் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் கோவாக கட் பண்ணணும். இந்த செகண்ட் ஸ்லிப்பை வந்து கொஞ்சம் கோவாக கட் பண்ணிட்டா இது க்ளோஸ் ஆகிடும். இப்போ நமக்கு க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிப், அந்த வீட்டுக்கு இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து இது மேலே ஸ்டிக் பண்ணிக்கணும். இது மேலே ஸ்டிக் பண்ணணும். சென்டரில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது மேலே இந்த ஸ்ட்ரிப்பை வந்து 2 எண்டில் மட்டும் நம்ம கம் போடணும். கம் போட்டு நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நம்ம ட்ரை ஆனப்புறம் எடுத்தோம்னா பென்சில் பவுச் வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சம் ட்ரை ஆனோன்னு காமிக்கிறேன். வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். நம்ம பொட்டு ஸ்டிக்கர்லாம் இருக்குது இல்லைங்களா, பொட்டு வைக்கிற ஸ்டிக்கர். நீங்கள் வேறு எதுவும் கூட இந்த தெர்மோகோல் பால்ஸ் இருந்தால் கூட இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதை ஓப்பன் பண்ணால் நமக்கு பவுச் ரெடி ஆகிடும். இதுக்குள்ளே நம்ம பென்சில்ஸு எது வேணுமோ போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பவுச், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குட்டீஸ். தேங்க்யூ.